Hello students, நம்ம basic algebra இருந்து quadratic formula இந்த quadratic formula நீங்கள் already தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஒரு quadratic equation இருக்குது. அந்த quadratic equation சால்வ் பண்ணி x value find out பண்ணுறதுக்கு 3 methods பார்த்தோம். First method factorization method, second one completing square method, third one quadratic formula. இந்த 3 மெத்தடில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்ணுறன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்படின்னாவே என்னென்னு தெரியும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே. நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை வச்சுட்டு நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா ஒரு கண்டிஷன், கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு, அந்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ரியல் ரூட்டாக இருக்கும், அந்த ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூட் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரெண்டு ரூட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஒரு ரூட் எக்ஸ் வேல்யூ 5 இருந்துச்சுன்னா அனதர் எக்ஸ் ஸ்கொயர், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குன்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த 2 சொல்யூஷனில் 2 சொல்யூஷனுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கிரேட்டர் தென் 0. லெஸ் தென் 0வாக இருக்குது, தட் இஸ் நெகட்டிவ் நம்பர், ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் நம்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை நாட் ரியல் ரூட்ஸ்னு சொல்லுவோம், தட் இஸ் இமேஜினரி ரூட்னு சொல்லுவோம். ஓகேவா, நாட் ரியல் ரூட் ஆர் இமேஜினரி ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸும் படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ இஸ் டிஃபைன்ட் ரியல் நம்பராக இருக்கணும் அப்படின்னா யூ வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். இதுவே நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அது நான் நெகட்டிவ், அதாவது ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லிடலாம், தட் இஸ் இமேஜினரி வேல்யூ. இதை நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒரு யூனிட் ஃபுல்லாகவே படிக்க போகிறீங்க. ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் -5 இருக்குது அப்படின்னா இது இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ i அப்படின்றத நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். சரியா. இது இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது அன்ரியல் ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல் அண்ட் டிஸ்டிங் வேல்யூவாக இருக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். நெக்ஸ்ட்டு இதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஃபார்முலா மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதிடுங்க. 2 டிஸ்டிங் ரியல் சொல்யூஷன் இஃப் 1 போட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac is greater than 0, then 2 distinct real roots. The roots are real and different அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். லாஸ்ட் இயர் 10th எழுதியிருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட், இங்கே 2 வேல்யூஸ் ஆல்ஃபா பீட்டா, இது ஆல்ரெடி நம்ம படித்ததே தான். 2 ரூட்ஸ், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு சொல்லுவோம். சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருக்குது. இந்த மிடில் வேல்யூ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னு படிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுன்ற ஃபார்மேஷனில் நம்ம ஆல்ரெடி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். இதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் சியாக இருக்குது. இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் ரூட்ஸ், இதை நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லலாம். சம் ஆஃப் ரூட்ஸை
alpha plus beta that is equal to minus b by a. மைனஸ் பி பை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால் சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இதில் நம்ம எதில் படிப்போம்? இமேஜினரி வேல்யூவாக இருக்கும். இமேஜினரி வேல்யூ இதை பற்றி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினன்ட் இந்த டெல் மாதிரி இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் மாதிரி போடுறத நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ இது எதுக்கு ஈக்குவல்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல். இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, தட் இஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 2 வேல்யூஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங். இது நம்ம நார்மலாக பேரபோலாவில் எப்படி சொல்லலாம்? இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ பேரபோலா இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுற பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் அதுவே 0வாக இருக்குது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். அது என்ன பண்ணும்? பேரபோலா இந்த மாதிரி இருக்குன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகும். தட் இஸ் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நெகட்டிவாக இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும்போது நோ ரியல் ரூட்ஸ் இமேஜினரி வேல்யூவாக இருக்கும். இட் இஸ் டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணி ஒரு பேரபோலா ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை இந்த பேரபோலா மீட் பண்ணாது. டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் அதோட மீனிங். இடமாக இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 2 பாயிண்ட்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணோம். 0வாக இருக்குது அப்படின்னா ஒன்லி 1 பாயிண்ட். நெகட்டிவாக இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸை அந்த பேரபோலா மீட் பண்ணாது. சரியா? இந்த கான்செப்டை நீங்கள் பாக்ஸ் போட்டு நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு if all a and b are the roots of the equation x square minus px plus q equal to 0, then find the value of 1 by a plus 1 by b. a and b வந்து 2 இந்த given equationோட ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு நம்ம நார்மலாக என்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம்? மைனஸ் பி பை ஏ. பி பிளேஸில் என்ன இருக்குது? மைனஸ் பி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ பிளேஸில் வேல்யூ என்ன இருக்குது? 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, அப்போது பி பிளேஸில் மைனஸ் பி இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே கிவன் ரூட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கிறதுனால சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? சி பை ஏ. கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1. ஸோ ப்ராடக்ட் கிவன் ரூட்ஸோட ப்ராடக்ட் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி. இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் ஏபி, நியூமரேட்டர் பி ப்ளஸ் ஏன்னு ஆகும். ஸோ பி ப்ளஸ் ஏனாலும் ஏ ப்ளஸ் பினாலும் சேம் வேல்யூவா? ஸோ நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பி பை க்யூன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்னு ஸ்டெப் எழுதிட்டு ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் வேல்யூஸ் சால்வ் பண்ணணும். சரியா? அப்போ தான் போடும்போது திரும்ப நீங்கள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு find the complete set of values of a for which the quadratic equation கொடுத்துருக்காங்க has equal roots. quadratic equation அந்த quadratic equationோட 2 ரூட்ஸுமே ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது. ஒரு ரூட் 5 இருந்துச்சுன்னா another root 5, ஒரு ரூட் -7 இருந்துச்சுன்னா another root also -7, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன் தெரியும்? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் படிச்சிருக்கோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ பி கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, தட் இஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. இங்கே கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்.
மைனஸ் 4 இன்ட்டு 1 கான்ஸ்டன்ட் பிளேஸில் என்ன இருக்குது a + 2 x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ரிமைனிங் இருக்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் c ஈக்குவல் டு a + 2. ஸோ கிவன் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு a + 2 equal to 0. So a square minus 4a plus minus 8 equal to 0 கிடைக்குது. இந்த quadratic equation நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? 2 plus a value 2 plus root 2 and 2 minus root 2 கிடைக்குது. இப்போ நம்ம a value எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? quadratic ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா -8 நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபேக்டரைஸ் மெத்தடில் இது சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் என்ன? 4 2s are 8 இல்லைனா 1 8 is 8 இது மட்டும் தான் பாசிபிள். இந்த 2 வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு -4 கிடைக்காது. ஸோ நம்ம குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா என்ன இருக்குது? -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a ஹோல் டிவைடட் பை 2a. கிவன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் b பிளேஸில் என்ன இருக்குது? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு minus 4ac 4 into a value 1 b c value -8 ஹோல் டிவைடட் பை 2 into 1. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. இந்த 48 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 24 again 2 12 again 2 6 again 2 3ன்னு கிடைக்கும். தட் இஸ் 2 power 4 into 3ன்னு கிடைக்கும். 2 power 4 into 3. இதில் நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம இதை 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு சொல்லலாம் இல்லையா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. இப்போது 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஹோல் டிவைடட் பை 2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து நம்ம 2 காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 ப்ளஸ் 2 காமனாக அவுட் சைடு எடுத்துட்டோம். ரிமைனிங் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருந்து 1 2 அவுட் சைடு எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிருக்கும். இந்த 2 மட்டும் நான் அவுட் சைடு எடுக்கிறேன். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஹோல் டிவைடட் பை 2. 2 2 கேன்சல் ஆகும். ரிமைனிங் இருக்க 2 காமன் அவுட் சைடு வந்தாச்சு இல்லையா? இங்கே வராது. 2 காமன் அவுட் சைடு வரும்போது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 3 தட் இஸ் 12. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ப்ளஸ் 12 ப்ளஸ் ரூட் 2 12 அண்ட் மைனஸ் ரூட் 12 செப்பரேட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸும் நீங்கள் இதில் மார்க் பண்ணணும். டக்குன்னு சம் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிஷன்ஸ் எழுதணும், குவாட்ரேட்டிக் ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலா எழுதி எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு 12th சம். இங்கே மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன். எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் அப்படின்னாவே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் கேஸ் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிரேட்டர் நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். 1 விட கிரேட்டர் நம்பராக இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 1 ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ -2 அண்ட் 1ன்னு கிடைக்குது. நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. இது 0வாக இல்லை, 0 விட பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒன்லி பாசிபிள் வேல்யூ என்ன? 1. எக்ஸ்
ஈக்குவல் டு -2ங்கிறது இங்கே இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் லெஸ் தென் ஒன் நெகட்டிவ் நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ -5 -7 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் லெஸ் தென் 1. இது நம்ம மாடுலஸ் சொல்லும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் -1 இது அப்படி தானே சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் -1ன்னு எடுத்துட்டோம். செகண்ட் கண்டிஷனில் மைனஸ் ஆஃப் எக்ஸ் -1 எடுத்துக்கும்போது மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -x + 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1 - x. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, x² + 1 - x. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு x = 0 அண்ட் x = 1ன்னு கிடைக்குது. நம்ம கன்சிடர் பண்ண கண்டிஷன் என்ன, x லெஸ் தென் 1. எக்ஸ் 1 விட லெஸ் வேல்யூவாக இருக்க வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் x = 0. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிரேட்டர் தென் எடுத்துட்டோம் அப்படின்னா x = 1, லெஸ் தென் எடுத்துட்டோம் அப்படின்னா x = 0. ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 சொல்யூஷன்ஸ், 0 and 1 மட்டும்தான் பாசிபிள் சொல்யூஷன். நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா -2 1 2 சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் நம்பர்னு எடுத்துட்டோன்னா 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த வேல்யூஸை கிவன் நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோமோ அதில் அப்ளை பண்ணிவிட்டு விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ கிவன் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ இருக்குது, ஒன்லி 2 சொல்யூஷன். நார்மல் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா 4 சொல்யூஷன் சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது, 2 சொல்யூஷன் தான் இதுக்கு பாசிபிளான சொல்யூஷன்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு exercise 2.4. Construct a quadratic equation with roots 7 and -3. ஒரு quadratic equationோட roots ஒரு root 7 another root -3. பட் construct quadratic equation சொல்லியிருக்காங்க. ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், sum of roots தெரிஞ்சிருக்கணும் and product of roots தெரிஞ்சிருக்கணும். sum of root அப்படின்னாவே நம்ம என்ன செய்யலாம், 2 வேல்யூஸே ஆட் பண்ணுறோம். that is 7 - 3 = 4. next product of roots is 7 into -3 = -21. general form of the equation quadratic equation நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். x² minus sum of roots into x plus product of roots equal to 0. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், sum of roots ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், product of roots ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x² minus 4x plus இங்கே -21 is equal to 0. So final answer x² minus 4x minus 21 is equal to 0. quadratic equation find out பண்ணியிருக்கோம். ஸோ LHS and RHS values இருக்கணும். ஸோ இங்கே 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் மெத்தட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் மெத்தட் வேணால் செகண்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். A quadratic polynomial has one of its 0. ஒரு quadratic polynomial இருக்குது, அதோட 0 1 + √5 and satisfy p of 1 equal to 2. அந்த polynomial p of 1 x value 1 substitute பண்ணும்போது அதோட ஆன்சர் 1 இருக்குது. find the quadratic polynomial. 1 root 1 plus √5 இருக்குது. ரேஷனல் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அனதர் ரூட் தெரியும். இட் இஸ் த இர்ரேஷனல் வேல்யூ. இர்ரேஷனல் ரூட்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ரூட் √5 இருக்குது, √5 இருக்குன்னா அனதர் ரூட் -√5 இருக்கும். அதே மாதிரி தான் 1 + √5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அனதர் ரூட் 1 - √5. ஸோ ஒரு இர்ரேஷனல் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு ரூட் கொடுத்தா அனதர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ இங்கே 1 + √5 கொடுத்துருக்காங்க, அதனால் அனதர் ரூட் இஸ் 1 - √5. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சம் ஆஃப் ரூட்டில் √5 கேன்சல் ஆகி ரிமைனிங் 2 இருக்குது. இங்கே a + b × a - b. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸில் a + b × a - b. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு -4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் குவாட்ரட்டிக் பாலினாமியல் நம்மளுக்கு தெரியும். என்ன குவாட்ரட்டிக் பாலினாமியல்? some constant into x² minus sum of root into x plus product of roots. ஏன் இந்த சம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ax² இருக்கலாம், 5x² இருக்கலாம், 7x² இருக்கலாம். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணுன்றது பாசிபிள் கிடையாது, இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா?
ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் எந்த ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் பாலினாமியல் p of x equal to k into x square minus 2x minus 4ன்னு கிடச்சிருக்கு. சரியா? சப்போஸ் இந்த p of 1 வேல்யூ வேல்யூ கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சுருக்கலாம், p of x equal to கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாமல் சம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லியிருப்போம். இதுதான் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ராவே என்ன கொடுத்துருக்காங்க, p of 1 equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம p of xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். p of 1 equal to 2. ஸோ கே எக்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ -2/5ன்னு கிடைக்குது. அதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -2/5 இன்ட்டு x ஸ்கொயர் minus 2x minus 4ன்னு நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், alpha and beta the given equation oda roots alpha and beta form a quadratic polynomial with 1 by alpha 1 by beta. alpha beta roots இருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் எந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், 1 by alpha 1 by beta. இப்போது 5,6 ரூட்ஸ் இருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், 1/5 and 1/6 இந்த வேல்யூஸை ரூட்ஸாக இருக்க ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சம் ஆஃப் ரூட்டையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண குவாட்ராட்டிக் பாலினாமியல் 1 by alpha 1 by beta ரூட்ஸ் இருக்க பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், சம் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு -b/a. that is equal to -√2/1 ன்னு கிடைக்கும். that is -√2. alpha beta some product of root equal to c/a 3/1 that is 3. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்ன, நார்மலாக இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 by alpha 1 by பீட்டாவோட ஃபஸ்ட்டு என்ன செய்கிற சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் ரூட்னா 1 by alpha ப்ளஸ் 1 by beta. இதோட எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -√2, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 3. ஸோ அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1 by alpha இன்ட்டு 1 by beta. இதோட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 by alpha beta that is 1/3. அதுதான் இந்த வேல்யூ. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாலினாமியல் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 0 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷனை நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் √2/3x ப்ளஸ் 1/3. சப்போஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இல்லாமல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி கொடுத்துருந்த ஸ்டெப்ஸே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பாலினாமியல் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவல் டு 0லாம் இல்லாமல் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு சம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் k into x minus 1 whole square equal to 5x minus 7 is double the other root. one root another rootோட டபுளாக இருக்கும். ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா another root 2 ஆல்ஃபாவாக இருக்கும். சரியா? ஒன் ரூட் 1ஆக இருந்துச்சுன்னா another root டபுளாக இருக்குன்னா 2. ஒன் ரூட் 2ஆக இருக்குன்னா another root 4. 7ஆக இருக்குது அப்படின்னா another root என்னவாக இருக்கும், 14. அதுதான் ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர் ரூட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தென் show that k equal to 2 and -25. கேவோட வேல்யூ 2ஆக இருக்கலாம் ஆர் -25ஆக இருக்கும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், k இன்ட்டு கிவன் ஈக்குவேஷனை ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ x minus 1 whole square that is a minus b whole square ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x square minus 2x plus 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5x minus 7 இது ஆப்போசிட் சைடு வருது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, k இன்ட்டு x square minus 2x plus 1
-5x + 7 கிடச்சிருக்கு. k மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போது kx² - 2kx + k - 5x + 7 கிடைக்குது. இப்போ நம்ம x² வேரியபிள் டேர்ம் kx², x வேரியபிள் டேர்ம் இங்கே x வேரியபிள் டேர்ம் இருக்கா, இது ரெண்டுலேயும் -x காமனாக இருக்குது, -x காமனாக இருக்குது, ரிமைனிங் வேல்யூ 2k + 5. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வேரியபிள்ஸ் இல்லாமல் இருக்க டேர்ம்ஸ், எக்ஸ் வேரியபிள் இல்லாத டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ k + 7 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ரூட் அனதர் ரூட்டோட டபுள்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனில் ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருக்குது, அனதர் ரூட் 2 ஆல்ஃபாவாக இருக்குது. கிவன் கொஸ்டினில் இருந்து குவாட்ரட்டிக் ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் a வேல்யூ x, a வேல்யூ k அண்ட் b வேல்யூ -2k + 5 and c வேல்யூ k + 7. ஓகேவா, c + 7. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ், கிவன் ரூட்ஸ் ஒரு ரூட்டு அனதர் ரூட்டோட டபுள்னு சொன்னதுனால ஆல்ஃபா + 2 ஆல்ஃபாவோட வேல்யூ 2k + 5 பை சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் ரூட்ஸ் -b/a. b நான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், -2k + 5. இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குது, டிவைடட் பை k. ஓகேவா, டிவைடட் பை k. ஸோ 3α = நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இங்கே k வரும், அதே மாதிரி இங்கேயும் k வரும். 3α = 2k + 5/3kன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், c/a. கிவன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் c வேல்யூ k + 7/k, k + 7/k. ஸோ அந்த கிவன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கிவன் ஆல்ஃபா அண்ட் 2α கன்சிடர் பண்ணும்போது ஆல்ஃபா × 2α = k + 7/kன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2α² = k + 7/k. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஆல்ஃபா 2k + 5/3kன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இந்த ஆல்ஃபாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடைக்கும். சரியா, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், a + b² ஃபார்முலா, a + b² a² that is 4k² + 2ab 2 × 2 × 5 2 × 2 × 5 20. நெக்ஸ்ட்டு 5² is 25. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணுறதுனால டினாமினேட்டர் வேல்யூ 9k². நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கேவால் மல்டிப்ளை பண்ணுறோம் அகெயின். இன்சைடில் இருக்க 1k இங்கே k கேன்சல் ஆகும், இங்கே 9kவால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது, -k² -23k + 50 = 0. இது நம்ம எப்போவுமே ஸ்கொயர் டேர்ம் நெகட்டிவ் டேர்மாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -2k - 2 × k + 25 = 0 கிடைக்குது. கேவோட வேல்யூ 2 ஆர் k = -25ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்க்கு என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இதிலேருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ரூட் அனதர் ரூட்டோட டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா + 2α, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா × 2ஆல்ஃபான்னு கிடைக்கும். இங்கே கிவன் கொஸ்டின்லேருந்து சம் ஆஃப் ரூட்ஸும் ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு ஈக்குவல். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு அனதர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா, நெக்ஸ்ட்டு 5th சம். If the difference of the roots, ரெண்டு ரூட்டோட டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு their ப்ராடக்ட், ரெண்டு ரூட்டோட டிஃப்ரென்ஸும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த ரூட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. எந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ், 2x² - a + 1 × x + a - 1. தென் ப்ரூவ் தட் a = 2. a = 2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம கிவன் ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க,
the difference of the roots is equal to their product. 2 roots alpha beta ன்னு எடுத்திருக்கோம், அதோட டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு கிவன் கண்டிஷனில் இருந்து எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அதாவது நம்ம இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு கிவன் கண்டிஷன்லேருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது இது. இந்த 3 கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். என்ன செய்யலாம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. இதை டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரோட ஃபார்மில் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்மில் படிச்சிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இங்கே ஆல்ரெடி மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிருது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் கிவன் கொஷனில் இருக்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ அண்ட் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன செய்கிறேன்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அண்ட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? இங்கே நியூமரேட்டர் இந்த வேல்யூவை எல்சிஎம் எடுக்கும்போது 8ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 1 மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 1. இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ மைனஸ் 8 இன்ட்டு a மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 4. இங்கே எல்ஹெச்எஸில் இருக்க 4 ஆர்ஹெச்எஸில் இருக்க 4 கேன்சல் ஆகும். ரிமைனிங் இருக்க வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 8 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் டபுள் சைடு இருக்குது, ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் ஏவர் லிவபிள் டேர்ம் சேம் சைடு எடுத்துகிட்டு வரீங்க. எல்லாமே சேம் சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? மைனஸ் 8a ப்ளஸ் 2a ப்ளஸ் 2a ப்ளஸ் 9 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இது ஃபைனலாக ஆன்சர் மைனஸ் 4a ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா? நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஆஃப் ரூட்டு ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இந்த 3 கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ 2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு 6th sum. Find the condition that one of the roots ax square plus bx plus c may be negative of the other. ஒரு ரூட் நெகட்டிவ் ஆஃப் த அதராக இருக்கும்போது என்ன கண்டிஷன்? ஒரு ரூட் ரைஸ் ஆஃப் த அதராக இருக்கும்போது என்ன கண்டிஷன்? ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா அனதர் ரூட் அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்ஸை தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருக்குது, அனதர் ரூட் மைனஸ் ஆல்ஃபா நெகட்டிவாக இருக்கணும். அனதர் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா த்ரைஸ் த அதர் 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா 1 ஆல்ஃபா. அப்படி இருக்கும்போது நம்ம ஏ அண்ட் பி ஏபிசியில் இருக்க மாதிரி ஒரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நெகட்டிவ் ஆஃப் த அதர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் ஆஃப் த அதர்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆல்ஃபா அண்ட் மைனஸ் ஆல்ஃபா. சம் ஆஃப் ரூட்ஸ் 0வாக இருக்கும். இது ஆப்போசிட் சைட் போகும்போது பி வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு ரூட் த்ரைஸ் த அதர்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பி பை ஏ 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு?
3 ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைச்சிருக்கு 3c/a. நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ஃபா வேல்யூவை ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ்லேருந்து ஆல்ஃபா வேல்யூவை கிவன் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பிஏசி வேரியபிள் இருக்க ஒரு கண்டிஷன் ஃபார்ம் ஆகுது. இங்கே 3b² / 16a² = c/aன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் 3b² = 16ac ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 3b² = 16ac ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு ரூட் 5 இருந்துச்சுன்னா அதோட அனதர் ரூட் என்னமா இருக்கும் 15 இருக்கும். சரி, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ரூட் அனதர் ரூட்டோட த்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். ஒரு ரூட் ஆல்ஃபாவாக இருக்குது, அனதர் ரூட் 1/ஆல்ஃபாவாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, டைரெக்டாகவே சி வேல்யூ ஈக்குவல் டு ஏ. சி வேல்யூ ஏ வேல்யூவும் சி வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஒன் ரூட் அனதர் ரூட்டோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 7th சம். இஃப் த ஈக்குவேஷன்ஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாவ் ஒன் காமன் ரூட். இந்த 2 ஈக்குவேஷனுக்குமே ஒரு ரூட்டு காமனாக இருக்குது. ஸோ அந்த ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இஃப் த செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது. b² - 4ac = 0 இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஈக்குவல் ரூட்ஸ், இது ரெண்டுக்குமே காமனாக ஒரு ரூட் இருக்குது, ஆல்ஃபான்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இன்னொன்று கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ரெண்டுமே சேம், தட் இஸ் ஆல்ஃபா. தென் ப்ரூவ் தட் AE = 2 × b + fன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம 2 காலமாக டிவைட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு x² ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம காமன் ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க, இதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இதில் காமன் ரூட் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ரூட்டுமே ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குமே காமன் ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம். இந்த ரூட்டில் 2 ரூட்ஸுமே ஈக்குவல்னு சொல்கிறதுனால ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, ஏ. அண்ட் இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, இ. கிவன் ஈக்குவேஷனில் இருந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா, -e/1ன்னு கிடைக்கும், தட் இஸ் -e/1ன்னு கிடைக்கும், தட் இஸ் இ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா = b, செகண்ட் ஈக்குவேஷனில் 2α = f. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும், AE = 2 × b + f. இதில் LHS நம்ம கன்சிடர் பண்ணுறோம். LHS AE, ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஏவோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஈயோட வேல்யூ 2α. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 × b + fன்னு கிடச்சிருது. சரியா? b வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டா. பியோட வேல்யூ ஆல்ஃபா பீட்டா. எஃபோட வேல்யூ 2α. எஃபோட வேல்யூ 2α. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர். சரியா? ஸோ ஆல்ஃபா × ஆல்ஃபா, α² = f. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ b, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ f. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி டேபிளர் காலம் போட்டு சால்வ் பண்ணிவிடுங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், b² - 4ac வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நீங்கள் டேபிளர் காலம் போட்டு செஞ்சாலும் சரி, இல்லை ஒவ்வொரு சம் பை சம் போட்டிங்கனாலும் ஓகே. ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ABC வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ரியல் அண்ட் டிஸ்டிங். நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுவேன், b² - 4ac வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்க்கு ரியல் அண்ட் டிஸ்டிங் பாசிட்டிவாக இருக்குது, ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங் கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு சம் 9th சம். வித்தவுட் ஸ்கெட்சிங் த கிராஃப். நம்ம கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, டேபிளர் காலமில் ரியல் அண்ட் >0 இருக்குது அப்படின்னா 2 பிளேசஸில் டச் பண்ணி போகும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா சிங்கிள் பிளேஸில் பேரபோலா கட் பண்ணி போகும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இங்கே சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன இருக்குது, b² நேச்சர் ஆஃப் த ரூட் நெகட்டிவ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவாக இருந்துச்சுனாவே என்னென்னு சொல்லிடலாம், டஸ் நாட் மீட் x ஆக்சிஸ்.
இதுவே பாசிட்டிவாக இருக்குன்னா 2 பாயிண்டில் மீட் பண்ணணும்னு நம்ம கண்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னா சிங்கிள் பாயிண்டில் மீட் பண்ணணும்னு நம்ம கண்டிஷன் பார்த்தோம். அதுதான் இங்கே நம்ம டேபிளர் காலமில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செப்பரேட் ஸ்டெப்ஸ் எழுதி சம்மாவே தனி செப்பரேட்டாகவே போட்டுருங்க. டேபிளர் காலம் போட்டு போட வேண்டாம். ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ, நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு நெகட்டிவ் லெஸ் தென் 0. ஸோ த parabola does not meet x axis அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடு. 10th சம், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த டேர்ம் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் டேர்மாக இருக்குது, செகண்ட் டேர்ம் எக்ஸ் வேரியபிள் டேர்மாக இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ கன்சிடர் பண்ணுறோம் இந்த 2 டேர்ம்ஸில் இந்த வேல்யூவை விட்டுருங்க. நான் போகிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 டேர்ம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/2 இன்ட்டு 5x ப்ளஸ் 4, ஓகேவா, ஈக்குவல் டு, ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, 2ன்ற வேல்யூவே இல்லைன்றதுனால நம்ம 2 இந்த எக்ஸ் வேல்யூ ஏ, பி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 5/2, ஓகேவா. இந்த ஸ்டெப் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/2 5x x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வேல்யூ 5/2 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது, பி ஸ்கொயர் டேர்ம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்காக என்ன செய்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு 5/2 ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் டேர்மை சப்ராக்டும் பண்ணிடுறோம் ப்ளஸ் 4. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது நீங்கள் இதில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் அண்ட் 3/2 ஹோல் ஸ்கொயர், ஓகேவா. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த 2 டேர்ம்ஸையும் ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை நம்ம எல்சிஎம் எடுத்து சம் சால்வ் பண்ணணும். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 சம்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.